குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு நல்ல உற்சாகமான நாளாய் அமையட்டும். வணக்கம். 8/1/2026 ஜனவரி வியாழக்கிழமை, மார்கழி மாதம் விஸ்வவாசு வருடத்தில் 24ஆம் நாள், தேய்பிறை கூடிய பஞ்சமி திதி. இன்றைய நாளிலே நாக தெய்வங்களையும் சிவனையும் வழிபடுவது சர்வ தோஷம் என்கிறதை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள். மேலும் பஞ்சமி அப்படிங்கிற திதி காலையில் 11:23 வரைக்கும் இருக்குது. பின்பு சஷ்டி. இன்றைக்கு பூரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மாலை 5:06 வரைக்கும் இருக்கும். பின்பு உத்திரம் வந்துடும். இந்த பூரம்ங்கிற நட்சத்திரம் இருக்கிற காலகட்டங்களிலும் திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திர சந்திராஷ்டமம் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவம், திருத்தணியிலே முருகப்பெருமானின் பாலபிஷேகம் அப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கு உண்டு. இன்றைய நாளில் மாலை வேளையிலே நல்ல நேரம் 6:30 7:30 வரை, 1:30 ராகு காலம், 9:10 குளிகை, 6:07 யமகண்டம். தெற்கு திசையிலே சூலம், பரிகாரமாக எண்ணெய். தனுர் லக்னத்திலே சூரியனின் இருப்பு 1 நாழிகை 17 வினாழிகள், 6:32 சூரியன் உதயம். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள். கௌலவ கரணம் மற்றும் சௌமிய யோகம், கரஜை கரணம் மற்றும் சௌமிய யோகத்தில் இன்றைய நாள் இருக்கிறது. சௌபாக்கியம் என்கிற இந்த யோகத்துக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வசதி உண்டு. வாசனாதி திரவியங்கள் வாங்கி போட்டுக்கொள்வது, தேவதா பூஜை செய்வது, யாகம் செய்வது, இதெல்லாம் இந்த சௌபாக்கியத்தில் உண்டு. கரதை என்கிற இந்த கரணத்தில் விதை விதைக்கிறது, பயிர்படுது, திருமணம், வீடு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் செய்வது நல்லதாக அமைகிறது. பஞ்சமி என்கிற இந்த திதியிலே யாத்திரை போவது, உபநயனம், விவாகங்கள், தேவதா பிரதிஷ்டை, சாந்தி, புஷ்டி தரும் காரியங்கள் செய்வது எல்லாம் நல்லதாக அமையும். வெகுகாலம் நிலைத்திருக்கும் காரியங்கள் பஞ்சமியில் செய்து நல்லது. இன்றைக்கு பூர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே நமக்கு இன்றைக்கு சந்திரன் உள்ள வராரு. அதனால் இன்றைக்கு வாழ்க்கையில் கிரகசாந்தி, சித்திரம் எழுதுதல், மாடு வாங்குதல், வியாதியஸ்தர்கள் குளிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது ரொம்ப நல்லதாக அமையும். முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வதும், சிவனை வழிபடுவதும், நாக சாந்தி செய்வதும் இன்றைக்கு ரொம்ப நல்லது. தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான கட்டுக்கோப்புக்குள்ளும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தை விட்டு 6ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ளே போகிறார். அப்படி போகும்போது வணக்கம் மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாளில் பஞ்சமஸ்தானம் என்கிற சிம்மராசிக்குள்ளர சந்திரனின் பிரவேசம், கேது அப்படிங்கிற நட்சத்திரத்துடன் சேர்ந்து அமர்கிறார். இதனால் உங்களுக்கு பல விதத்திலும் மனதிலே உற்சாகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன காரியங்கள் தடைகள் இருந்தாலும் உங்கள் வித்தையை பற்றின எண்ணங்கள், புத்திர சுகங்கள், கல்வி கேள்விகளிலே நல்ல முன்னேற்றங்கள், கற்பனையின் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள், தொழிலிலே விருத்தி, பூர்வீக யோகங்கள், தெய்வ அருள் போன்றவைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பஞ்சமி திதி. வராகி அம்மையை வழிபடுவது, நாக தேவதைகளை வழிபடுவது, சிவனை வழிபடுவது, இது எல்லாமே சிறப்பாக அமையும். அதுவும் குருவாரத்தில் இதெல்லாம் அமைந்ததுனால இதை நீங்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண் உபயோகமாக இருக்கும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு எந்த விஷயத்திலையுமே நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிட்டா தான் சக்ஸஸ். அதுவும் மண், மனை, வாகன யோகங்களிலே, விவசாயத்திலே, கல்வியிலே, இதெல்லாம் உங்களை இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா சுகபோகங்கள் உண்டாகும். இல்லைன்னா சும்மா வெளியில் சுற்றி வரும், வேலை நடக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸாக எதையுமே பண்ணுங்க. இன்றைக்கி சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு.
போட்டிகள் வெற்றியை தருவதாக அமைவதனால எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நல்லா பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுதலாக பஞ்சமி திதி சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. வராகி அம்மையை வழிபடுவது ரொம்ப நல்லது. குருவாரத்தோடு சேர்ந்ததுனால நாக தெய்வங்களை வழிபடுவதனால நாக சர்பதோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதை எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை இருக்கும். வணக்கம் மிதுனராசி நண்பர்களே. மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். 3ஆம் இடத்திலே கேதுவுடன் சேர்ந்த சந்திரன் லாபத்தை கொடுப்பார். பொருள் வரவுகள் 4 கிரகங்கள் சேர்ந்து வேறு உங்கள் ராசியை பார்ப்பதனால கூடுதலாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்குது. ஆபரண சேர்க்கைகள், அயன சயன போகங்கள் எல்லாம் உண்டு. முக்கியமாக சகோதரர்களோட நல்ல மேன்மையான ஒரு உடன்பாடுகள் உண்டாகும். இன்றைக்கி பஞ்சமி திதி அவசியம் வராகி அம்மையை வழிபடுவதல், நாகதேவதைகளை வழிபடுவதல், சப்தகன்னியரை வழிபடுவதல், சிவனை வழிபடுவதல், இதெல்லாமே உங்களுக்கு தோஷ நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு தோஷம்லாம் நிவர்த்தி ஆகிட்டால் சந்தோஷம் உங்கள் பின்னாடி வந்துடும். மனதிலே சாந்தம் நிலவக்கூடிய நாள் இன்று. வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளே சந்திரனும் கேதுவும் உட்கார்றாங்க. மனசில் என்ன ஓட்டங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். எந்த தொழிலை செஞ்சாலும் டீப் ரூட் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் செய்கிறதுல கில்லாடி, அதுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பக்கம் வரும். அதுலேயும் இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம், அதோடு சேர்ந்த இன்றைக்கி பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் வராகி அம்மையை வழிபடுவதை சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். நாகதேவதைகளை வழிபடுவது, சப்தகன்னியரை வழிபடுவது கூடுதல் சிறப்பாக அமையும். சிவனை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சர்பதோஷம் அப்படிங்கிற ஒரு ராகு கேது கூட இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இதை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை இருக்கட்டும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திர பகவான் கேதுவுடன் உட்கார்றார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, அதனால் லாபம், ஆதாயம், பணவரவு எல்லாம் இருக்குது. எந்த விதமான பெரிய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து மட்டும் செய்யுங்க. அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்னு வேண்டாம். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி தாரக மந்திரம். இதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி பஞ்சமி, வராகி அம்மையை வழிபடுவது, சிவனை வழிபடுவது, நாகதேவதை வழிபடுவது, நவகன்னியரை வழிபடுவது, இது எல்லாமே இன்றைக்கி சிறப்பானதாக அமையும். அது மட்டும் இல்லை, இவர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். சப்தகன்னியரை வழிபடுவதனாலும் சர்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அப்படின்னால இன்றைக்கி நிவர்த்தி நல்லபடியாக இருக்கும். 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. 10ஆம் இடமான தொழில் இடத்துல குரு வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரயஸ்தானத்திலே கேதுவுடன் சேர்ந்த சந்திரன், பெண்கள் விஷயத்திலே சில நட்புகள், அந்த விஷயத்தினால் உங்களுடைய லாபங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிலும் அவர்களுடைய நட்பினால் உங்களுக்கு எதுவும் தீங்கு வராமல் இருப்பதற்கு பஞ்சமி விரதம் ரொம்ப நல்லது. அந்த பஞ்சமி விரதத்திலே நாக தெய்வங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விரதங்களும், பஞ்சமியின் வராகி அம்மையை வழிபடுவதும், சிவனை வழிபடுவதும் சர்வதோஷ நிவர்த்தியை உண்டாக்கும். அதனாலே இன்றைய நாளே அதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனாலே
உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான இடர்பாடுகளையும் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 4, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியட்டும். வணக்கம் துளாராசி நண்பர்களே. லாபஸ்தானத்திலே கேதுவும் சந்திரனும் சேர்ந்து அமைந்ததனாலே பெண்களாலே சில இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் காஷனாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குருவின் பார்வை உங்களுக்கு அருளாக இருப்பதனால் நீங்கள் அதிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் செய்கிறது லாப நோக்கிலே செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும்போதும் சில இடர்பாடுகளை நீங்கள் தவிர்க்க முடியாதாக கூடிய சூழ்நிலையிலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. பஞ்சமி திதியான இன்று அவசியம் சிவனை வழிபடுவதும் நாகதேவதைகளை வழிபடுவதும் சர்வதோஷத்தை நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருவதாக அமையும். அதனால் இது நீங்கள் அவசியம் இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு செலவு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். உங்களை மிஞ்சின எந்த செலவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமையும். தொழிலிலே கொஞ்சம் முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தோஷங்களும் உண்டு. எதையுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா பெருமை உண்டு. எதிர்ப்புகள் இருக்கும், பயங்கள் இருக்கும். ஆனாலும் உங்களால் எதையும் மேனேஜ் பண்ணி செய்ய முடியும். தேவையற்ற கவலைகளை மட்டும் ஓர வச்சுருங்க. இன்றைக்கி கூடுதல் செய்தி என்னன்னாக்க வியாழக்கிழமை குருவாரம். இன்றைய நாளில் பஞ்சமி திதியில் வரக்கூடிய இந்த குருவாரம் உங்களுக்கு சுபிட்சத்தை தரப்போகுது. சிவ வழிபாடு, நாக தெய்வங்கள் வழிபாடு, பஞ்சமியின் தேவதையான வராகி அம்மையின் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணுங்கள். சர்வதோஷ நிவர்த்தி அப்படின்னு மனசில் கொண்டு வாங்க. இது தோஷங்களை விலக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அந்த காரியத்துக்கு உங்களை அழகாக கூட்டு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான பலன்களையும் ஒருங்கே வைத்திருக்கக்கூடியதானது பூர்வ புண்ணியஸ்தானம். அங்கே சந்திரனும் கேதுவும் உட்கார்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஓட்டங்களினால் வரக்கூடிய லாபங்களை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு தாக்கம் உண்டாகும். அதாவது உங்களுடைய ராசிக்குள்ளரே உட்காருது. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துல உட்காருது. உங்கள் ராசி அந்த ராசிக்குள்ளர சூரியன் வந்து உட்காந்துக்கிறார். அப்போ கவலை எப்படி இருக்குது பாருங்கள். இருக்குது இல்லைன்ற மாதிரி இருக்கும். இதை போக்குறதுக்கு தான் பஞ்சமி திதியில் வராகி அம்மையின் வழிபாடுன்னு சொல்கிறோம். சர்வதோஷத்தின் நிவர்த்தி கொள்ளக்கூடிய இந்த நாளை அழகாக பயன்படுத்தி வராகி அம்மையை வழிபடுங்கள். உங்களுக்கான கவலைகள் நீங்கிவிடும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அபிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருப்பது நல்லது. மறதி வருவதற்கு வாய்ப்புகள், குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி பெருமையாக மாற்றிக்கொள்வது, செய்ததை எப்படி லாபமாக மாற்றுவது அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி யோசிக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கி யோசிக்க வேண்டியது என்னது, நம்ம பண்ணின காரியங்கள் எல்லாம் லாபமாக மாற்றுவதற்கு நிலத்தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் வராகி அம்மை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கீழ்நோக்கு நாள். அதனால் வாராகி அம்மையை வழிபட்டு அவள் நம்ம கையை பிடிச்சிப்போ வாழ்க்கையில் தூக்கி விடுவோன்னு எண்ணங்கள். நாக தோஷங்களிலிருந்து சர்வதோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அதிலிருந்து நிவர்த்தியை கொடுப்பாள். பெருமை உங்களை வந்து அடையும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே.
எதிர்ப்புகளை களைவதற்கு ஒரு நல்ல நாள் வேண்டும் அப்படின்னா இன்றைக்கி தான். உங்களுக்கான எதிர்ப்புகளை எல்லாம் கலைந்து எடுத்து தூக்கி போடுறதுக்கு ஒரு நல்ல நாள். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. பஞ்சமி திதியில் குருவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி தேதி 8ன்னு வரும் இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்? அவசியம் வராகி அம்மா அவளை வழிபடணும். நாக தெய்வங்களெல்லாம் வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள். இதனால் என்ன ஆகும்னா, குருவாரத்தில் சிவனை வழிபட்டால் நம்ம சொல்லுவோம் குருவருளாலே அனைத்து விதமான நல்லது நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிலும் திருவருளாக எப்படி அமையும்? கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஆகி தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். நாகதோஷம் சர்பதோஷம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி குடும்பத்திலே அமைதியும் எதிர்ப்புகளிலிருந்து விடுதலையும் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்வும் கிடைக்கும். 9ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பரையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான விஷயங்கள் எல்லாம் எடுத்தால் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்க காலகட்டங்களில் சத்ருஸ்தானத்துக்குள்ளே சந்திரனும் கேதுவும் உட்கார்றாங்க. இந்த சந்திர கேது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மனதிலே குழப்பங்களையும் வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றங்களையும் தடை பண்ணக்கூடியதாக அமைந்துவிடும். அப்போ கொடுத்த காசெல்லாம் திரும்பி வராமல் மாட்டிக்கும். செய்கிற காரியத்தில் ரிவர்ஸ் எண்ணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். கேஸ் விஷயங்கள்லாம் இருந்தால் நம்ம இப்போ எதிராக தீர்ப்பாயிடும். இப்படி நிறைய சிக்கல்கள்லாம் வரும். அதனால் மனதில் கொஞ்சம் பயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த பயத்தை போக்குவதற்கு வாய்ப்பு உடனே அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறா சுவாமி. இன்றைக்கி பஞ்சமி திதி, குருவாரம். அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ நல்லா வாராகி அம்மையை வழிபடுவது, அந்த நாகதேவதைகள் எல்லாம் வழிபடுவது, சப்த கன்னியரை வழிபடுவது, அதுபோல் நாகதோஷ நிவர்த்திக்கான பலன்கள், காய்கறி பழங்கள் கிழங்குகள் எல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு படையல் போட்டு சுவாமியை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.